கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் தினேஷ்குமார் அவர்களின் உத்தரவின்படி பர்கூர், சுருளியள்ளி, சூளகிரி, ஓசூர் என மாவட்டத்தின் பல்வேறு கிராமங்களில் பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் பொது விநியோகம் குறைதீர்க்கும் கூட்டம் நடைபெற்றது. இதன் ஒரு பகுதியாக காவேரிப்பட்டினம் அருகே உள்ள சுருளியள்ளி கிராமத்தில் சிறப்பு குறைதீர்க்கும் கூட்டம் நடைபெற்றது. குடிமைப் பொருள் வழங்கல் தனி வட்டாட்சியர் கோகுல்நாத் தலைமையில் நடைபெற்ற இந்த முகாமில் சமூக நுகர்வோர் பாதுகாப்பு நலச்சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் டாக்டர் சந்திரமோகன் துவக்கி வைத்து பேசுகையில், தமிழக அரசு குடும்ப அட்டைகள் மூலம் அரிசி, பருப்பு உள்ளிட்ட பல்வேறு மளிகைப் பொருட்களை வழங்கி வருகிறது. இது மட்டுமின்றி உடல் ஊனமுற்றோருக்கு வீடு தேடிச் சென்று ரேசன் பொருட்களை வழங்கி வருவது மிகவும் பாராட்டுக்குரியது என்று குறிப்பிட்டார். மேலும் இந்த சிறப்பு முகாமில் சுருளியள்ளி உள்ளிட்ட பல்வேறு இடங்களிலிருந்து 100க்கும் மேற்பட்ட மக்கள் கலந்து கொண்டு புதிய குடும்ப அட்டைகள் வேண்டியும், குடும்ப அட்டையில் பெயர் சேர்க்கை, பெயர் மாற்றம், முகவரி மாற்றம் செய்ய வேண்டி தங்களது மனுக்கள் கொடுத்தவர்களுக்கு உடனடியாக தீர்வு காணப்பட்டதால் மக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். கிராம மக்கள் பயன்பெறும் வகையில் நடைபெற்ற இந்த சிறப்பு முகாமில் தனி வருவாய் ஆய்வாளர்கள் சின்னசாமி, கண்ணன், விற்பனையாளர் ராம்குமார், நுகர்வோர் அமைப்பை சேர்ந்த ஜெய்சன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்.